என் தங்கப்பிள்ளையே, உன் அப்பன் கருப்பன் என்னை நிராகரித்து விடாதே. என்னுடைய வார்த்தைகளை நீ என்னவென்று செவி கொடுத்து கேள். நிச்சயமாக கருப்பன் சொல்கின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன கொடுக்கும் என்பதை நீ நிறைவாக பெற்றுக்கொள்வாய். கருப்பன் முன் நின்று உனக்கு செய்யக்கூடிய விஷயங்கள் எப்போதும் சரியாக புரிந்து கொள்ளும் நேரம். உன் இல்லத்தில் ஒருவரை இழக்க வேண்டிய ஒரு நிலை வந்திருக்கிறது. நீ அப்பா என் வாக்கினை கேட்பதனால் அதிலிருந்து நிச்சயமாக உனக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் என்று இந்த கருப்பன் சொல்லும் போது அதை நீ புரிந்து கொள்ளாமல் சென்றுவிடக்கூடாது. கருப்பனின் வார்த்தைகளில் நியாயம் உண்டு. கருப்பன் ஒருபோதும் துன்பங்களை கொடுத்துவிட நினைப்பதில்லை. கருப்பன் முன்னின்று சொல்கிறேன் என்றால் அது கட்டாயமாக சத்தியமான ஒரு உண்மையாக மட்டுமே இருக்க முடியும் என்பதை புரிந்து கொண்டாலே போதும். என்ன நடக்கும் எது நடக்கும் என்று நினைத்திருந்தாலும், உன்னை சுற்றி என்ன நடந்திருந்தாலும் அவை அத்தனையிலும் இருந்து இந்த கருப்பன் உனக்கு சொல்லக்கூடிய உண்மைகளை நீ எப்போதும் கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக நான் வருகின்றேன், உன்னை நான் பின்தொடர்கிறேன் என்பதையும் என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நம்பிக்கையோடு எந்த ஒரு நிலையும் எதிர்கொண்டு இந்த வாழ்க்கையில் எதையுமே நீ அடைந்துவிட முயற்சி செய்ய வேண்டும். உன்னை சுற்றி சுற்றி நான் உனக்கு வந்து தருகின்ற எல்லா உண்மைகளையும் என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை மறந்து விடாதே. கருப்பன் உனக்காக எப்போதும் உன்னை தேடி வருகின்ற நேரங்களை எல்லாம் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ளும் போது உன்னை சுற்றி நடப்பதெல்லாம் என்னவென்று உனக்கு தெரிந்துவிடும். உன்னை தேடி நான் வந்து கொடுப்பதெல்லாம் என்னவென்று என் குழந்தை நீ புரிந்துவிடும். மனது தடுமாற விடாமல், மனதால் எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து கலங்கி விடாமல், உன்னை சுற்றி நடப்பதையெல்லாம் என்னவென்று உணர்ந்து நீ பேரானந்தம் கொண்டு இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதை மறந்து விடாதே. எல்லா தருணத்திலும் என்ன நடந்திட்டாலும், எந்த நேரத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு எதை கொடுத்திட்டாலும் அவை அத்தனையிலும் இந்த கருப்பன் முன்னிருக்கிறேன். ஒருவரை இழக்க வேண்டிய சூழ்நிலை வரும்போது அதை தெரிந்தும் இந்த கருப்பன் மறைக்க முடியாதல்லவா? அதை தெரிந்தும் நான் உன்னிடத்தில் சொல்லாமல் இருக்க முடியாதல்லவா? அதனால் எப்போதுமே எதையும் கவனத்தில் கொண்டு, எந்த நேரத்திலும் எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவில் கொண்டு நீ மன தெளிவோடு நிச்சயமாக உனக்கு நம்பிக்கை பிறக்கும். உனக்குள் மிகப்பெரிய நம்பிக்கை, நிச்சயமாக நன்மைகள் கிடைக்கும். என்னவென்று எதுவென்று இந்த சூழ்நிலை இந்த கருப்பன் உனக்கு எடுத்து சொல்லும் இந்த நேரம் நீ எதற்கும் கலங்கி விடாது. மாற்றங்கள் பல இந்த வாழ்க்கையில் உன்னை நம்பிக்கையோடு எதிர்கொள்ளும் நேரம். எந்த ஒரு இடத்திலும் எதையும் விட்டு விடாதே. மனதால் நாம் யோசிக்கின்ற விஷயங்கள் அத்தனையும் நம்முடைய கவனத்திற்குள் வந்து கொண்டே இருக்க வேண்டும். கருப்பன் எதையும் உனக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றேனோ அதையெல்லாம் நிச்சயமாக உனக்கு நான் கொடுப்பேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். கருப்பனின் வார்த்தைகள் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பேரதிசயத்தை நிகழ்த்தும். கருப்பனின் வார்த்தைகள் உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை உனக்கு கொடுக்கும். அதே போலதான் உன்னை சூழ்ந்து வருகின்ற கஷ்டங்களும் உனக்கு கஷ்டங்களை நிச்சயமாக கொடுக்கின்ற மனிதர்களை நாம் நிச்சயமாக என்னவென்று என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் முன்னின்று எந்த நேரத்திலும் என் பிள்ளை எதையும் இழந்து விடுமோ என்று சொல்லி கலங்காதிரே. எந்த ஒரு விஷயத்தையும் நாம் இழந்து நிற்கிறோம் என்று சொல்லி வருந்தாமலிரே. உனக்காக என்றுமே நான் இருக்கும் இந்த வாழ்க்கை உனக்கு பேரதிசயத்தை நடத்தட்டும். உனக்காக எப்போதும் அதை எல்லாவற்றையும் நீ தெரிந்து கொள்வாய். அதை அத்தனையும் இந்த வாழ்க்கை உனக்கு நடத்துவது என்னவென்று கண்டுகொள்வாய். முன்னால் நின்று உனக்கு நான் ஒரு விஷயத்தை சொல்லும் போது அவை அத்தனையும் என் பிள்ளை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும்.
உனக்காக நான் இருக்கும்போது எந்த இடத்திலும் என் பிள்ளை எதையும் விட்டுவிடாதே. உன்னை சுற்றி நான் உனக்கு கொடுப்பதையெல்லாம் நீ சரியாக தெரிந்து கொள். உன்னை சூழ்ந்து வந்து நான் தருகின்ற அத்தனை விஷயங்களையும் அற்புதங்களையும் நிச்சயமாக என் பிள்ளை நீ நடக்காது என்று நினைத்து முன்னின்று வாழ்க்கையில் ஒரு நாள் நிச்சயமாக உனக்கு நடக்கும். அது இந்த கருப்பன் உன்னை வழி நடத்துவேன். அதனால் இப்போது என்ன நடக்கிறது எது நடக்கிறது என்றெல்லாம் நீ வருந்தாதே. உன்னை சுற்றி நான் உனக்கு தந்து இனி ஒவ்வொன்றும் உன்னை பேரதிசயப்படுத்துகின்ற மாற்றங்கள். இந்த கருப்பன் உன் இல்லத்திற்குள் ஒருவரை பிரிய வேண்டிய நிலை வருகிறது. அதனால் என் வார்த்தைகளை நிச்சயமாக கேள் என்று சொல்கிறேன் என்றார். நிச்சயமாக இதற்கு பின்னால் உனக்கு நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் உன்னை மிகப்பெரிய அளவில் நன்மைப்படுத்தும். மிகப்பெரிய அளவில் உனக்கு நம்பிக்கையை கொடுத்து உன்னை என்னவென்று வாழ வைக்கும் என்பதை புரிந்து கொள்ள தயாராக இரு. எவ்வளவுதான் நமக்கு சோதனைகள் வந்தாலும், எவ்வளவுதான் நமக்கு துன்பங்கள் வந்தாலும், இனிமேல் எந்த நேரத்திலும் எந்த ஒரு விஷயத்திலும் கலங்காமல் முன்னின்று எந்த ஒரு இடத்திலும் என் பிள்ளை நீ தயங்காமல் நீ முன்னேறி கொண்டே இரு. கருப்பன் சொல்கின்ற சொல்படி உன் வாழ்க்கையில் உனக்கு நிறைவான புரிதலை நிச்சயமாக கொடுக்கட்டும். எந்த நொடியிலும் என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் நீ விரும்புகின்ற அதிசயங்களும் நடக்கட்டும் என்பதை புரிந்து கொண்டாலே போதும். என் தங்கமே, கலங்கி நிற்கின்ற நேரத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு ஒரு உண்மையை சொல்லும். அந்த உண்மையை பின்பற்றி கொண்டே நீ உனக்கு வேண்டியதையெல்லாம் நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். நம் வாழ்க்கையில் பொதுவாகவே நமக்கு எந்த ஒரு ஆறுதல் கிடைக்காத சமயத்தில் கூட நான் எப்போதும் நமக்காக நாம் இல்லத்தில் இருப்பவர்கள் தம் இரத்த உறவுகள் அந்த நேரத்தில் நமக்கு கை கொடுத்து உதவுவார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் நமக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுப்பார்கள். சில நேரங்களில் இவர்களால் நமக்கு கஷ்டங்கள் வரும். ஆனால் என் பிள்ளையே, இவர்களுக்கு ஒரு பிரச்சனை என்று ஒன்று வருகிறது என்றால் அதை எண்ணி நாம் எப்போதும் நிச்சயமாக விட்டு விடாமல், அதை நாம் கண்டுகொள்ளாமல் சென்று விடாமல், என் பிள்ளையே, இப்போது அவர்களுக்கான பல நன்மைகளை நாம் என்றும் செய்து கொடுக்க வேண்டும் என்பதை நீ மறந்து விடாதே. எந்த இடத்திலும் நாம் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நான் செய்யக்கூடிய இந்த விஷயம் ஒவ்வொன்றும் நமக்கு நன்மைகளை கொடுக்க வேண்டும் என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும். என் அன்பு குழந்தையே, நமக்கான நம்பிக்கையை உறுதிப்படுத்தி தர எதற்குமே கலங்காமல் நில். எந்த இடத்திலும் என் பிள்ளை வருந்தாமல் நில். இந்த கருப்பன் உனக்கு சொல்வது என்னவென்று புரிந்துவிடும். உடனே யாருக்கேனும் உனக்கு சொல்வது என்னவென்று புரிந்துவிடும். உன் வீட்டில் யாருக்கேனும் ஒரு பிரச்சனை அப்படி என்றால் இந்த இடத்தில் அதை நீ விட்டு கொடுக்க மாட்டாயல்லவா? ஒரு சூழ்நிலையிலும் இதையெல்லாம் என் பிள்ளை நீ எண்ணி எண்ணி என் பிள்ளை நீ மனதளவில் யோசிக்க வேண்டிய நேரம். உனக்கு யாருக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அதை என் பிள்ளை நீ அந்த பிரச்சனைகளை சற்று செவி கொடுத்து கேட்பாயானால் நம் குடும்பத்தில் எந்த ஒரு சோதனைகளும் இல்லாமல் நம்மால் அதிலிருந்து மீண்டு வந்து முடியும். எப்பேற்பட்ட விஷயங்களையும் கடந்து நம்மால் வாழ்ந்துவிட முடியும். என்ன நடக்கும் எது நடக்கும் என்று என் பிள்ளை நீ என்ற ஒரு புரிதல் வந்துவிடும் அல்லவா? உன் வீட்டில் இருக்கின்ற ஒருவர் ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சிக்குள் சிக்க நினைத்து விட்டார். இவர் சிக்க நினைக்கின்ற இந்த சூழ்ச்சி இவருடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாக மாற்றி நினைக்கின்ற ஒரு சூழ்ச்சி செய்து கொண்டிருப்பவர். ஏனென்றால் யார் என்று நீ தெரிந்து கொண்டாயானால் நிச்சயமாக என் பிள்ளை நீ சந்தேகித்து சரி என்று நினைப்பாய். கருப்பன் சொல்வது நீ நினைப்பது சரி என்றாகிவிடும் அல்லவா? எந்த இடத்தில் யாரால் என்ன பிரச்சனைகள் வரப்போகிறது என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். யாரால் நாம் குடும்பத்தில் எப்போதும் கஷ்டங்கள் வரப்போகிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடக்கும் எது நடக்கும் என்றெல்லாம் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் நம்மை சுற்றி வருகின்ற எல்லா விஷயங்களையும் நீ தெளிவுபடுத்தி கொண்டிருக்கும் போது அத்தனையிலும் நீ எப்போதும் விரும்பியது போல இந்த வாழ்க்கை உனக்கு பேரதிசயங்களை நிகழ்த்திவிடும் என்பதை நீ மறந்து விடாதே. பெருமகிழ்ச்சியை உனக்கு நான் சொல்லி கொடுக்க வேண்டியதான் வந்திருக்கின்றேன்.
என் தங்க பிள்ளையே, இந்த கருப்பன் சொல்வது எல்லாம் உனக்கு என்னவென்று புரிகிறதா? உன் குடும்பத்தில் ஒருவருடைய மனநிலையை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கொண்டிருக்கின்ற இவர்களை தவறான பாதையில் அழைத்து செல்ல பல சூழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு பிரச்சனை இவர்கள்தான் கையில் எடுத்துக்கொண்டு ஒட்டு மொத்தமாக உன் உடன் பிறந்த ஒருவனுடைய மனநிலையை மாற்றிக்கொண்டிருக்கின்றார்கள். எதுவுமே சரியாக புரிந்திராத விஷயமாக இருக்கிறது. உன்னுடைய உறவானது சுற்றி இருப்பவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளுக்கு அதிக மதிப்பு கொடுக்கிறார்கள். சுற்றி இருக்கின்றவர்கள் பேசுகின்ற விஷயங்களுக்கு அதிகப்படியான மதிப்பு கொடுத்து என்னவென்று எதுவென்று சொல்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களையும் நான் என்னவென்று யோசிக்கும் நேரம் எல்லாவற்றையும் கடந்து சுற்றி இருப்பவரின் பேச்சுக்கு நாம் கொடுக்கின்ற முக்கியத்துவம் இந்த வாழ்க்கையில் மிகுந்த வேதனைகளை ஒரு குடும்பத்தை கொடுத்து விட்டுகிறது என்பதுதான் உண்மை அல்லவா? எவ்வளவு இடர்களை தாண்டி நிற்கும் இந்த சூழ்நிலை ஒவ்வொன்றும் இனி எந்த ஒரு இடத்திலும் இந்த அப்பன் கருப்பன் என் வார்த்தைகளை மதிக்கின்ற என் பிள்ளை நிச்சயமாக ஒரு தெளிவை கொடுக்காமல் போகாது. உன்னை தொடர்ந்து நான் வருகின்ற இந்த காலங்கள் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி நான் நடத்துகின்ற இந்த விஷயங்களை எல்லாம் என் பிள்ளை நீ சற்றென்று நீ புரிந்து கொள்ள வேண்டும். அருப்பன் உனக்கு எதை கொடுக்கிறேனோ அதை சரியாகவும் தெளிவாகவும் கொடுக்கும். இந்த நேரங்களை நீ கொஞ்சம் முழுமையாக புரிந்து கொள்ள தயாராக இரு. உன்னோடு எதையும் யோசித்து என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் எதையும் விட்டுவிட துணியாதே. எந்த நிலையிலும் உன்னை காண நான் வருவேன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் இந்த கருப்பன் உன்னை தேடி நான் வருவேன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எந்த இடத்தில் என்ன நடக்கிறது எது நடக்கிறது என்பதை தெரிந்து என் பிள்ளை நம்மை தேடி வருகின்ற எல்லாம் நமக்கு இந்த வாழ்க்கையின் மிகப்பெரிய அதிசயங்களை கொடுத்து நம்மை வாழ வைக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என் அன்பு குழந்தையே, கலங்காமல் நாம் எல்லாவற்றையும் நிறைவாக பெற வேண்டிய நேரம். தயங்காமல் இரு என் பிள்ளையே. இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயங்களையும் நான் உணர உன்னை சுற்றி நாம் எது கொடுத்தாலும் உன்னை தேடி இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு உண்மைகளை நடத்தினாலும் அத்தனையிலும் என் பிள்ளை நீ கவனமாக ஒவ்வொன்றையும் நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை மறந்து விடாதே. கலங்காது நின்று எதையுமே நாம் அடைய வேண்டிய இந்த தருணம் உனக்கு எல்லா விஷயங்களையும் எல்லா சூழ்நிலையும் ஒரு பேரதிசயத்தை கொடுக்கும் என்பதை புரிந்து கொண்டாலே போதும். எல்லா சூழ்நிலையிலும் உனக்கு உண்மைகளை எடுத்து சொல்லும். இந்த கருப்பன் சொல்வது போல உன் வீட்டில் இருக்கின்ற ஒரு உறவு மற்றவர்களின் பேச்சை கேட்டு தேவையில்லாத விஷயங்களுக்குள் இந்த வாழ்க்கையை குழப்பத்தில் தள்ளிவிட நினைக்கின்றது. உன் குடும்பத்தில் சாதாரணமாக ஒரு விஷயத்தை பேசினால் கூட அவர்களின் வார்த்தைகளை கேட்டு இவர்களை ஒதுக்குவதாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். உன் குடும்பத்தில் யாருமே உனக்கு எந்த ஒரு மரியாதையும் கொடுப்பதில்லை என்று சொல்லி தேவையில்லாத விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் இது போன்ற ஒவ்வொரு சூழ்நிலையும் எதிர்கொண்டு என் பிள்ளையே அவர்களுடைய மனநிலையானது ஒட்டுமொத்தமாக மாறத் தொடங்கிவிட்டது. என்ன நடக்கிறது எது நடக்கிறது என்று இவர்கள் அதிகமாக எண்ணத் தொடங்கினார்கள். என் பிள்ளையே, நம்மை சுற்றி நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே இவர்கள் கவனமாக எதையும் கவனிக்காமல் மற்றவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளை கேட்டு ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்று நினைத்து விட்டார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்ச்சி உன்னிட வீட்டில் அரங்கேற்றுவதற்கு என்ன காரணம் என்று தெரியுமா? உன் வீட்டில் 2 வீடு தள்ளி இருக்கின்ற ஒரு பெண் உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒற்றுமையை குலைத்து அங்கு மிகப்பெரிய நிகழ்வை இவர்கள் நடத்த நினைக்கின்றார்கள். அங்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சோதனையை கொடுக்க நினைக்கின்றார்கள். அவர்களுடைய எண்ணங்கள் என்ன நடந்தாலும் சரி, உன்னுடைய வீட்டில் எப்போதும் சந்தோஷம் நிலைத்திருக்க கூடாது என்பது மட்டும்தான் அவர்களுடைய எண்ணமாகவும் சிந்தனையாகவும் இருக்கிறது. கொஞ்சம் அவளை உற்று நோக்கி பார்த்தாயானால் நிச்சயமாக சிந்தனைகளாக இருக்கும். நமக்கு நல்லது நடக்கிறது என்று சொன்னவுடன் முகமே
எல்லாமே மாறிவிடும். நமக்கு இந்த வாழ்க்கையில் நன்மைகள் கிடைக்கிறது என்று சொன்னவுடன் ஒட்டுமொத்தமாக அவர்களுடைய எண்ணங்கள் எல்லாமே மாறிவிடும். இப்படி ஒவ்வொன்று மாற்றங்களையும் அவர்கள் மனதிற்குள் எப்போதும் கொடுத்து கொண்டிருப்பதால் அந்த இடத்தில் கவனித்தால் உன்னுடன் பிறந்த உறவு என்றோ தப்பித்திருக்கலாம். ஆனால் இதையெல்லாம் சரியாக புரிந்து கொள்ள தெரியாமல், இதையெல்லாம் என்னவென்று உணர்ந்து கொள்ள தெரியாமல், இந்த வாழ்க்கை நமக்கு கொடுப்பதையெல்லாம் என்னவென்று நாம் உணர வேண்டிய காலம் அல்லவா? எல்லாவற்றையும் என் பிள்ளை நமக்கு கிடைக்கக்கூடிய சிந்தனைகள் அத்தனையும் இனிமேல் எந்த ஒரு தீமைகளையும் நடத்தாமல் உன் வீட்டில் இருக்கின்ற உன் உடன் பிறந்த உறவுக்கு வாழ்க்கையில் எதிர்பாராத எடுத்து சொல்லி அவர்களை பற்றி சிறிது புரிதலை நீ தெரிந்து கொண்டால், கொடுத்து விட்டால் போதும். அவர்களை யார் என்று அதன் பிறகு எந்த ஒரு சூழ்நிலையிலும் உனக்கு சரியாகிவிடும். கருப்பன் சொல்வதை செவி கொடுத்து கேட்டால் நிச்சயமாக இந்த கஷ்டத்திலிருந்து தப்பித்து கொள்வாய். உன் குடும்பத்தில் தப்பித்துவிடும் என்பதுதான் உண்மை. என் அன்பு குழந்தையே, இந்த கருப்பன் உனக்கு சொல்வது என்னவென்று முதலில் புரியாமல் இருந்தது. இப்போது இந்த கருப்பனின் வார்த்தைகளை கேட்டு என் பிள்ளைக்கு என்னவென்று புரிகிறது என்று இந்த கருப்பன் நான் இப்போது நினைத்து பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அப்பன் கருப்பன் நான் என்ன நடக்கும் என்ற விஷயங்களை நீ புரிந்து கொண்டாலே அதுவே போதும். உன்னை தேடி நான் வருவது இனி எப்போதும் உனக்குள் பல ஆச்சரியமான விஷயங்களையும் மாற்றங்களையும் நிச்சயமாக கொண்டு வந்து சேர்க்கும் என்பதை புரிந்து கொண்டால் அதுவே போதும். நல்லதொரு நிலையில் என் பிள்ளையே நீ வாழ்ந்துவிடும். வாழ்க்கையை நாம் நிச்சயமாக உனக்கு கொடுக்க தயாராகிவிட்டேன். என் அன்பு குழந்தையே, உனக்கென்று ஒரு நல்ல நேரத்தை நான் உருவாக்கிவிட்டேன். உன்னை சுற்றி வந்து வேண்டுமென்றே உன்னை வேதனைப்படுத்திய இந்த மனிதர்களை யார் என்று நான் புரிந்து கொண்டேன். நான் தெரிந்து கொண்ட பிறகு அதை உனக்கு சொல்லாமல் என்னால் செல்ல முடியாது. ஒரு விஷயத்தை நான் உணர்ந்த பிறகு அதை நாம் கட்டாயமாக என் பிள்ளை அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உன்னோடு நான் எப்போதும் இருக்கும் இந்த காலங்களை நீ கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? உனக்காகவே நான் சொல்லித்தரும் இந்த விஷயங்கள் எல்லாம் நிச்சயமாக என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் அன்பு குழந்தையே, கருப்பன் சொல்லித்தரும் இது போன்ற விஷயங்களை இனிமேல் என்னவாக முடிக்கப் போகிறாய் என்பதில் நான் மிகுந்த கவனத்தோடும் தெளிவோடும் புரிந்து கொண்டிருக்கிறேன். உன்னை சுற்றி நடப்பது என்னவென்று இந்த கருப்பன் நான் உன்னை சுற்றிலும் தேடி தேடி வந்து கொண்டிருக்கிறேன். அதனால் இப்படி என்ன நடந்தது, யாரால் இப்படி நடந்தது, இது நடந்ததற்கான காரணங்களையும் சூழ்நிலை என்னென்ன, இனி இதனை நான் எப்படி மாற்றப் போகிறோம் என்பதையெல்லாம் நான் மீண்டும் மீண்டும் உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். என் அன்பு குழந்தையே, எந்த நிலையிலும் என் பிள்ளை நீ எதையுமே புரிந்து கொள்ள வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் அவை அத்தனையும் நீ நம்பிக்கையோடு மாற்றிவிட வேண்டும். என் அன்பு குழந்தையே, எதிலும் உனக்கு வேண்டி விரும்பியபடி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை மறந்து விடாதே. சரியான விஷயங்களோடு நீ உன்னை எப்போதும் ஆயுதப்படுத்து. சரியான உண்மையோடு நீ உன்னை தெளிவுபடுத்து. நான் இருக்கும் இந்த நேரங்களில் உனக்கான நன்மைகளை பெற தயாராகிவிடு. இந்த கருப்பன் நான் இருக்கும்போது இனி உன்னை சுற்றி சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ சரிவர புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? காயங்களை கடந்து வாழ்க்கையின் உண்மைகளை உணர்ந்து வாழ்ந்தே ஆக வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்திற்குள் நிற்கின்ற என் பிள்ளைக்காக இந்த கருப்பன் பேச வந்திருக்கிறேன் என்பது உண்மைதான். இந்த கருப்பன் சொல்ல சொல்ல இந்த வார்த்தைகளில் இந்த உண்மைகள் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்னெல்லாம் மாறிவிடும் என்பதை மறந்து விடாதே. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களை நாம் என்னவென்று யோசிக்கும் போது என் பிள்ளையே, இந்த நேரம் எல்லாவற்றையும் கடந்து சுற்றி இருப்பவரின் பேச்சுக்கு நாம் கொடுக்கின்ற முக்கியத்துவம் இந்த வாழ்க்கையில் மிகுதியான வேதனைகளை
ஒரு குடும்பத்திற்கே கொடுத்து விடுகிறது என்பதுதான் உண்மை. என் அன்பு குழந்தையே, இவ்வளவு இடர்களை தாண்டி நிற்கும் இந்த சூழ்நிலை ஒவ்வொன்றும் இனி எந்தெந்த இடத்திலும் இந்த கருப்பனின் வார்த்தைகளை மதிக்கின்ற என் பிள்ளைகளுக்கு நிச்சயமாக ஒரு தெளிவை கொடுக்காமல் போகாது. உன்னை தொடர்ந்து நான் வருகின்ற இந்த நேரம், இந்த காலம் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றிலும் நான் வந்து நடத்துகின்ற இந்த விஷயங்களை எல்லாம் என் பிள்ளை சற்றென்று நீ புரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் உனக்கு எதை கொடுக்கிறேனோ அதை சரியாகவும் தெளிவாகவும் கொடுக்கும் இந்த நேரங்களை நீ கொஞ்சம் முழுமையாகவே புரிந்து கொள்ள தயாராக இரு. உன்னோடு எதையும் யோசித்து என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் எதையும் விட்டுவிட துணிந்து விடாதே. என் அன்பு குழந்தையே, எந்த நிலையிலும் உன்னை காண நான் வருவேன் என்பதை புரிந்து கொண்டாலே போதும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் இந்த கருப்பன் உன்னை தேடி வருவேன் என்பதை புரிந்து கொண்டாலே போதும். எந்த இடத்திலும் எது நடக்கிறது என்பதை தெரிந்து கொண்டாலே போதும். நம்மை தேடி வருகின்ற எல்லாமே நமக்கு இந்த வாழ்க்கையின் பேரதிசயங்களையும் கொடுத்து நம்மை வாழ வைக்கும் என்பதை புரிந்து கொண்டாலே போதும். என் தங்க பிள்ளையே, இந்த கருப்பன் உனக்கு எல்லாமே நல்லதாகவே நடத்தி வைப்பேன் என்பதை மறந்து விடாதே. என் தங்க பிள்ளைக்கு இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு முழு மனதோடு கிடைத்து கொண்டிருக்கும்.